அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1125 1134 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். அகத்தினும் புறத்தினும் அமர்ந்து அருட்ஜோதி சகத்தினில் எனக்கே தந்த மெய்த்தந்தையே, இணையிலா களிப்புற்று இருந்திட எனக்கே துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையே, ஆதியீர் அறியா அருளரசு ஆட்சியில் ஜோதிமா மகுடம் சூட்டிய தந்தையே, 8 அறிவித்து என்னை தனியேற்றி பட்டிமண்டபத்தில் பதித்த மெய்த்தந்தையே, தங்கோல் அளவது தந்து அருட்ஜோதி செங்கோல் செலுத்தென செப்பிய தந்தையே. இதுதான் இந்த 10 வரிகள். இந்த 10 வரிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தந்தையே என்று முடியக்கூடிய அடுத்த 10 வரிகள். சென்றைய பதிவில் தந்தையேன்னு முடியக்கூடிய 10 வரிகளை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அடுத்து வரக்கூடிய அந்த 10 தந்தையே என்று முடியக்கூடிய வரிகள். சரி, முதல் 2 வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அகத்தினும் புறத்தினும் அமர்ந்து அருட்ஜோதி சகத்தினில் எனக்கே தந்த மெய்த்தந்தையை. இறைவா, என் உள்ளத்தை இடமாக கொண்டு அமர்ந்தாய். என்னிடமிருந்து புறத்திலே வெளிப்படும் செயலிலும் நீயே இருக்கின்றாய். அதாவது நான் உன் புகழே பேசுகின்றேன். உனக்கு உகந்த இரக்கமான தயவுடைய செயல்களே செய்கின்றேன். இவ்வாறு என் அகத்திலும் புறத்திலும் நீயே இருந்து இந்த உலகில் அருட்ஜோதி எனக்கே அளித்த என் உண்மையான தந்தையே. இங்கே அவர் எனது உண்மையான தந்தையே, மெய்த்தந்தையேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இந்த இகலோக வாழ்க்கையில் நமக்கு உள்ள தந்தை என்ன சொல்கிறாங்கன்னா, உபசாரத்தால் பெற்ற தந்தை அப்படின்றாங்க. இறைவன் ஒருவன் தான் உண்மையான தந்தை அப்படின்னு அவர் தெளிவாங்க சொல்கிறாங்க. வள்ளல் பெருமான் நம்மளுக்கு தெரியும், அவர் கையெழுத்திடும்போது கூட சிதம்பரம் ராமலிங்கம்னு தான் கையெழுத்து போடுறாங்க. அவங்க அப்பா பேர் ராமையா ராமலிங்கம்னு போடலை, சிதம்பரம் ராமலிங்கம் தான் சொல்கிறாங்க. அப்போ அவர் என்னன்னா, அந்த கடவுளை தான் அவர் மெய்த்தந்தைன்னு சொல்கிறாங்க. இந்த இக வாழ்க்கையில் நம்மகிட்ட உள்ள அந்த தந்தை உபசாரத்தால் பெற்ற தந்தைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவரே உரைநடை பகுதியில் சத்திய பெரு விண்ணப்பத்தில் இப்படி தான் சொல்கிறாங்க. எப்படின்னு பாருங்கள். எல்லாம் வல்ல இயற்கை உண்மை கடவுளே, உபசாரத்தார் பெற்ற தந்தையன்பான் ஒருவனது சுக்கில துளியின்கண் என்னையோர் பகுதி பேரணு உருவில் பெருகி வெளிப்பட விருத்திய காலத்திலும் எனக்குள் உள்ளொளியாக இருந்து அப்பகுதி பேரணு உருவை சிருஷ்டித்து அருளினீர் அப்படின்னு இங்கே பதிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த வரிகளும் அதை தான் தெளிவாக சொல்லுது. உள்ளும் புறமும், அதாவது அகத்திலும் புறத்திலும் அந்த அருட்பெரும் ஜோதி தான் எல்லாமாக இருந்து செயல்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் அந்த அருட்பெரும் ஜோதி தான் மெய்த்தந்தைன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். இணையில்லா களிப்புற்று இருந்திட எனக்கே துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையே. நம்ம ஒரு 2 பதிவுக்கு முந்தின பதிவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அகவல் வரிகள் 1095-96 சத்தினி பாதம் தனை அளித்து என்னை மேல் வைத்து அமுதளித்த மரபுடைத்தாயே.
அந்த வரிகளும் இந்த வரிகளும் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான் சொல்லுது. இங்கே என்ன சொல்கிறாங்க, இணையில்லா களிப்புற்று இருந்திட எனக்கே துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையே. அதாவது ஈடு இணை இல்லாத ஆனந்தம் அடைந்து இருக்கும்படி உன்னுடைய மென் மலர் துணை பாதங்களை என் தலையில் சூட்டி திருவடி தீட்சை செய்த என்னுடைய தந்தையே. அந்த வரிகள் என்ன பார்த்தோம், சத்தினி பாதம் தன்னை அளித்து என்னை மேல் வைத்து அமுதளித்த மரபுடை தாயே. அங்கே என்ன பார்த்தோம்னா, சத்தினி பாதம் அப்படின்னா இறைவனின் அருட்சக்தி தன் பாதங்களை சீவனின் தலை மீது வைத்து அருள்பாலித்தல். அந்த மாதிரி ஒரு அருள்பாலிக்கும் போது நம்மளுக்கு இந்த திரோதாயி என்று சொல்லக்கூடிய மறைப்பு மாயை விளங்கும். அந்த மறைப்பு மாயை விளங்குவதற்கு கர்ம வினைகள் எல்லாம் முற்றிலும் நீங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த கர்ம வினைகள் எல்லாம் நீங்கி இருக்கும்போது தான் அறிவில் ஒரு தெளிவு உண்டாகி ஞானம் பிறக்கும். அந்த கர்ம வினைகளை எப்படி போக்கணும் அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமான் 2 வழிகளை சொல்கிறாங்க. ஒன்று அதை ஃபுல்லாக அனுபவித்து கழிச்சிடுறது. அப்படி இல்லை அப்படின்னா பரசிவகாரண்யம் என்று சொல்லக்கூடிய பசி தவிர்த்தல், கொலை தவிர்த்தல், அவற்றை செய்தும் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்றாங்க. சரி, இங்கேயும் என்ன சொல்கிறாங்க, துணையடி சென்னியில் சூட்டிய தந்தையே. அதாவது இறைவனுடைய அந்த அருள் நம் மீது பரிபூர்ணமாக விளங்கும்போது நாம் இணையில்லா களிப்புற்று இருந்திடலாம் அப்படின்னு இந்த 2 வரிகளை சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். ஆதியீறு அறியா அருள் அரசு ஆட்சியில் ஜோதி மாமகுடம் சூட்டிய தந்தையே. அதாவது அருள் அரசு ஆட்சி, அதாவது அதற்கு என்றுமே முடிவு கிடையாது. அப்படி ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் உன் அருள் அரசாட்சியில் அருட்ஜோதி மாமகுடம் எனக்கு சூட்டி என்னை அந்த அருளாட்சிக்கு உற்றவனாக ஆக்கிய தந்தையே. அப்போ இதில் அந்த அருளரசாட்சி அவர் பரிபூர்ணமாக கொடுத்துட்டாங்க அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமான் ஒரு பாடலில் தெளிவாக சொல்கிறாங்க. பாருங்கள், அந்த பாடல். துன்பெல்லாம் தீர்ந்தன, சுகம் பளித்தது, நினை சூழ்ந்த அருள் ஒளி நிறைந்தே, சுத்த சன்மார்க்க நிலை அனுபவம் நினைக்கே சுதந்திரம் அதானது, உலகில் வன்பெல்லாம் நீக்கி நல் வழியெல்லாம் ஆக்கி மெய் வாழ்வெல்லாம் பெற்று மிகவும் மண்ணுயிரெல்லாம் கழித்திட நினைத்தனை உன்றன் மன நினைப்பின்படிக்கே அன்ப நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட்பெரும் ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் ஆணை நம்மானை என்றே இன்புற திருவாக்கு அளித்து என்னுள்ளே கலந்து இசைவுடன் இருந்த குருவே, எல்லாம் செய் வல்ல சித்தாகி மணிமன்றினில் இலங்கு நடராசபதியே. இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது அவர் உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இன்புற்று வாழணும்னு அந்த எண்ணம் வச்சுருக்காங்களாம். அந்த அந்த மன நினைப்பின்படிக்கே அன்பை நீ பெருக உளவாது நீடூழி விளையாடுக அருட்ஜோதியாம் ஆட்சி தந்தோம் உனை கைவிடோம் ஆணை நம்மானை அப்படின்னு அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் சொன்னதா இந்த பாடல் வரிகளில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த வரிகளும் இங்கே அவர் சொல்கிறதும் சரியாக பொருந்தி வருது. இங்கே என்ன சொல்கிறாங்க, ஆதீரு அறியா அருள் அரசு ஆட்சியில் ஜோதி மாமகுடம் சூட்டிய தந்தையே. சரி, அடுத்து 8:2 அறிவித்து என்னை தனியேற்றி பட்டி மண்டபத்தில் பதித்த மெய்த்தந்தையே. அதாவது 8ஆகிய அகர விளக்கத்தையும் 2ஆகிய உகர விளக்கத்தையும் எனக்கு தெரியப்படுத்தி என்னை யாரும் ஏறி அறியாத ஒப்பற்ற மேநிலைக்கு ஏற்றி சிற்சபையிலே நிலைக்க வைத்த உண்மையான தந்தையே. நம்ம ஏற்கனவே வரிகள் 257 258 8:2 என்பன இயலும் முற்படி என அட்ட நின்று அருளிய அருட்பெரும் ஜோதின்னு பார்த்தோம். அதாவது 8 அப்படின்றது தமிழில் ஆ என்ற எழுத்தையும் 2 என்பது தமிழில் ஊ என்ற எழுத்தையும் குறிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தோம். அதாவது அ என்ற அகரம் என்பது ஜீவன், ஊ என்ற உகரம் என்பது பரம். இந்த ஜீவன் பரம்
இவை இரண்டும் நம் உடலில் எங்கிருக்கின்றது, எவ்வாறு செயல்படுகின்றன என்று அறிவதே 8-2 அறிவது. இங்கே சொல்கிறாங்கல்ல, 8-2 அறிவித்து என்னை தனி ஏற்றி பட்டி மண்டபத்தில் பதித்த மெய்த்தந்தையே. அதாவது ஜீவன்னா என்ன, பரம் அந்த இறைவன்னா என்ன அப்படின்றத அந்த தெளிவாக அவர் சொல்லி, அவர் எங்கள் பட்டிமன்றத்தில் சிற்சபையில் பதித்த மெய்த்தந்தையே அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. முதல் நம்ம ஸ்டார்டிங்கே எங்கே இருக்கணும், நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். உயிர்னா என்ன, ஆன்மானா என்ன. இந்த ஆன்மாவிலேருந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த இறைவன், இந்த ரெண்டையும் நம்ம முதல்ல அறிஞ்சிக்கிறது தான் முதல் படி. நான் ஏற்கனவே பாடின அந்த வரிகள் என்ன சொல்லுது, முன்னாடி நம்ம பார்த்தது 8-2 என்பன இயலும் முற்படி என அட்ட நின்று அருளிய அருட்பெரும் செய்தி. அதான் முதல் படி. அதிலிருந்து தான் நம்ம ஒன்று ஒன்றா மேலே ஏறி போகணும். 43 படி நிலைகளை சொல்கிறாங்க. அதில் ஏறி தான் நம்ம அந்த அதீதம் என்ற நிலையில் தான் நம்ம அருட்பெரும் ஜோதியை அனுபவிக்க முடியும். சரி, அடுத்து தங்கோல் அளவது தந்து அருட்ஜோதி செங்கோல் செலுத்தென செப்பிய தந்தையே. இறைவனினுடைய ஆட்சி எல்லா உலகம் மட்டுமல்ல, எல்லா அண்டங்களிலும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. உனது ஆட்சி எதுவரை செல்லுமோ அந்த அளவு அருட்ஜோதி செங்கோல் கொண்டு என்னையும் ஆட்சி செய்து எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு சொல்லி அந்த தந்தையே அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. அதாவது தங்கோல் அளவு அப்படின்னு இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆட்சி செல்லும் விஸ்தீரணம், அதாவது பரப்பளவு. அதாவது எவ்வளோ தூரம் அவருடைய அருளாட்சி இருக்குதோ அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாரு, தங்கோல் அளவது தந்து அருட்ஜோதி செங்கோல் செலுத்தென செப்பிய தந்தையே அப்படின்றாங்க. இதுக்கு ஜோதியுட் ஜோதி அப்படின்ற கீர்த்தனை பாடலில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த அருளாட்சியை இறைவன் கொடுத்து விட்டான் அப்படின்றத அங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த வரிகளை படித்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். ஜோதியுட் ஜோதி தலைப்பு. ஜோதியுட் ஜோதியுட் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி ஜோதியுட் ஜோதி சிவமே பொருளென்று தேற்றி என்னை சிவவெளிக்கு ஏறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. வித்தெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவு பல பல வேறென்று காட்டி சித்தெல்லாம் தந்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. சொல்வந்த அந்தங்கள் ஆறும் ஒரு சொல்லாலே ஆம் என்ற சொல்லாலே வீரும் செல்வம் கொடுத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. தங்கோல் அளவெனக்கு ஓதி சுத்த சமரச சத்திய சன்மார்க்க நீதி செங்கோல் அளித்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. ஆபத்தை நீக்கி வளர்த்தே சற்றும் அசையாமல் அவியாமல் அடியேன் உளத்தே தீபத்தை வைத்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இப்படின்னு இந்த பாடல் போய்கிட்டே இருக்குது. இதில் இந்த வரிகள் என்ன வருது பாருங்கள். தங்கோல் அளவெனக்கு ஓதி சுத்த சமரச சத்திய சன்மார்க்க நீதி செங்கோல் அளித்தது பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. இதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க, அதே வரிகள் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. தங்கோல் அளவெனக்கு ஓதி தங்கோல் அளவது தந்து அருட்ஜோதி செங்கோல் செலுத்தென செப்பிய தந்தையே. சரி, இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.